இப்போ அந்த உணர்த்துதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். ஓகே. எனக்கு ஒரு கடினமான ஒரு சவால் நிறைந்த ஒரு ஊழியம் வருதுன்னா, இது எப்படி தேவ சித்தத்தை சொல்கிறது அப்படின்ற ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்து அப்பியர் ஆயிடுவார். அதுக்கான சத்தத்தை கேட்கறதுங்கிறது இன்னும் மனிதர்கள் ஓடிட்டே தானே இருக்காங்க. இப்போ நிறைய தீர்க்கதரிசிகளை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படி என்னால் கேட்க முடியுதுன்னு சொல்கிறீங்களா? அது 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 எல்லாராலையுமே கேட்க முடியுமா? சாத்தியமான சத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நமக்குள்ளேயே ஒரு சத்தம் இருக்கும். நம்ம மனசாட்சியே பேசுறது, நம்ம மனசாட்சி பேசுறது. பிசாசு கூட சமயம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. பிசாசு பேசுவான். பிசாசு பேச எப்படி வேரியேஷன் வந்து உட்காந்துருக்குறாங்க. நீ ஒன்று ஆனா பொண்ணான்னு கூட தெரியாது, முழுக்கா பறக்கா போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் 12 வயசில் இயேசுவை தரிசிச்சிருக்கீங்க. உங்கள் அரண்மனை யாரனாலும் இது பண்ணிட முடியுமா? நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறீங்க, இப்போ எனக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா எனக்கு நீ வெளிப்படுத்த வர. நம்ம ஒரு 2 days இப்போ நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ நானும் கேமராமேனும் உங்களோட 2 நாள் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காக. ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், வண்டி நம்பர் அப்படியும் இருக்கும். அந்த மாதிரி நான் போகலை. அது மாதிரி நடந்திருக்கு அவங்களுக்கு. எனக்கு அந்த மாதிரி நடமும் இல்லை. பேர் சொல்லுவார். பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த நிகழ்ச்சிக்காக பேசிகிட்டு இருக்கும்போது, சுனில் பிரபாகரன். ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். பிரைஸ்லாம். ஸோ நிறைய காரியங்கள் குறித்து பார்த்துட்டே வரோம் உங்களுடைய லைஃப்பில். ஸோ உங்களை பற்றி புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணுன்னா, யார் இந்த பால்ராஜ் கென்னடி அப்படி உங்கள் சாட்சி குறித்து காரியங்களை நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டு அவங்க பார்த்தா தெரியும். நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டு எல்லாமே வந்து. ஸோ பரிசுத்தாவின் வரங்களை குறித்து நீங்கள் எழுதியிருக்கிற புஸ்தகம் 16 வருஷமாக புஸ்தகத்தை எழுதியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம். இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ விஷயத்தை அனலைஸ் பண்ணி எழுதிருக்கிறீங்க. ஸோ இந்த புஸ்தகம் வேணுங்கிறவங்க உங்கள் கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து. ஓகே. ஸோ இதுலேருந்து நான் நிறைய போகலான்னு பார்க்குறேன். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அதில் அடுத்த ஒரு செக்மெண்ட்டாக வந்து நான் பார்க்குறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நிறைய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, அவர் சத்தத்தை எப்படி கேட்கறது அப்படிங்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? நீங்கள் நான் அதை பெரிய சிலாக்கியமாக நினைக்கிறேன். என் தேவன் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு என்ன பேசுவார், கேட்பார். எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய சிலாக்கியம். ஒரு ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் போது அவர் என்னோட பேசுகிறார். நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள தோன்றுகிற ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான எண்ணத்தை ஆண்டவர் பேசுகிறான்னு நினச்சிட்றாங்க, ஒரு ஹோலி தாட்டை. இன்னொரு சில பேர் நினைக்கிறாங்கன்னா, ஹோலி ஃபீலிங்கை, அவ்வளோ பரிசுத்தமான ஒரு உணர்வு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் பேசுகிறான்னு நினச்சிட்றாங்க. இன்னொன்று ஒரு வசனம் அவங்களுக்காக தோணும், அது ஆண்டவர் தான் அந்த வசனத்தை கொடுக்குறாரு நினச்சிட்றாங்க. அதனால தான் நம்ம அது ரொம்ப முக்கியம். எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவரோட அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்குறதுன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். எனக்கு ஆண்டவர் முதல்ல என்னோட பேசும்போது, ரட்சிக்கப்பட்டப்ப என்னோட பேசுனது இது எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கும். உலகம் முழுக்க நீங்கள் அப்போ சொல்லனா, நீங்கள் தீர்க்கதரிசியா, நீங்கள் சுவிசேஷகனா, மேய்ப்பனா, போதகனா அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற மனுஷன், எ மேன் ஹூ ஹியர்ஸ் காட்ஸ் வாய்ஸ்ன்றது தான் பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம்னு இருக்குது. சரீரம் 5 வகை உணர்வுகள் இருக்குது. பார்க்குறோம், கேட்குறோம், ருசிக்கிறோம், முகர்றோம், தொட்டு பார்க்குறது, இது சரீரம். ஆத்மான்றது நம்மளுக்கு மனது, சித்தம், உணர்ச்சிகள், மைண்டு, வில், எமோஷன்ஸ், இதுதான் ஆத்மா. ஆவின்றது மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம்.
கான்சைன்ஸ், இன்ட்யூஷன், அவர் ஸ்பிரிட் கம்யூனியன் வித் ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் வந்து ஆவியாக இருக்கிறார், நம்ம ஆவி தான். நமக்கு ஒரு ஆத்மா சரீரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தாவி நம்ம ஆவியோடு தான் இடைப்படுவார். நம்ம மனசை வச்சு பேச மாட்டார், மனசாட்சி வச்சு பேச மாட்டார். அப்போ அவர் எப்படி பேசுகிறாருன்னு நிறைய பேர் என்ன ஆண்டவத்தை கேட்குறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு அவங்கள்ட்ட அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. அது தெரிஞ்சாதான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ உதாரணத்துக்கு எளிமையாக நான் சொல்கிறேன். நான் பிச்சைக்காரங்களாம் உட்காந்துருக்குறாங்க, உங்கள் மனசு சொல்லுது உதவி செய்ய கூட அவங்களுக்கு. இது மனசு பேசுறது. மனசாட்சி என்ன பேசுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு கை இல்லை, யாருக்கு கால் இல்லை, யாருக்கு கண் இல்லை, அதை பார்த்து அதில் பகுத்து பார்த்து அதுக்கு யாருக்கு தகுதி அவங்களுக்கு கூடுன்றதான் மனசாட்சி. உள்ளுணர்வு எப்படி வருதுன்னா, சில சமயம் இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணும். சில சமயம் இல்லை, இவங்களை நம்பக்கூடாது, இவங்க சரியில்லை அப்படின்னு தோணும். ஏதோ நடக்க பதிப்ப அப்படின்னு தோணும். அதான் உள்ளுணர்வு. நமக்கே தெரியாது, அது காரண காரியம் இல்லாமல் தோணும். எந்த காரணமும் இருக்காது. இவங்க இந்த காரணத்தினால இவங்களுக்கு கொடுக்கலாம், இந்த காரணத்தினால கொடுக்கக்கூடாது அப்படிலாம் தெரியாது. அவங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கும் நிலைமை நம்ம கண்ணில் பார்க்கும்போது. ஆனால் நம்ம உள்ள உணர்வோம், இல்லை இவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணும். அதான் உள் உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள் உணர்வு எடுத்தால் நம்மகிட்ட பேசுகிறார். அதான் உணர்த்துதல்ன்றது. அதுதான் மெடிடேஷன். ஆனால் வேத வசனம் இல்லாமல் ஆண்டவர் பேச மாட்டார். யோவான் 14 அதிகாரத்துலேயும் நீங்கள் 16 அதிகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். இயேசு கிறிஸ்துவாக நான் உங்களுக்கு என்ன சொன்னோன்னா அதிலிருந்து தான் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்ன்ட்டார். வேத வசனம் இல்லாமல் ஆண்டவர் நான் பேச மாட்டார். நீங்கள் வசனத்தை நீங்கள் படிக்க இந்த வசனத்தை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசுவார். ஆண்டவரே நிறைய பேச உங்களுக்கு பைபிளே தேவையில்லையே, வை வி நீட் பைபிள். இப்போ இதை வச்சு தான் பேசுவார். இப்போ அந்த உணர்த்துதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். உங்கள் ஒய்ஃபை நினைங்க, அவங்களுக்கு நல்ல குணம் எதுன்னு நினைக்கிறீங்க, இதனால தான் நான் அவளை நேசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் அவள்கிட்ட இருக்குது, அதனால தான் அவளை நேசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைங்க. அவங்கள்ட்ட இதுதான் தனி சிறப்பு, யார்ட்டையுமே இல்லாதது, என் மனைவிட்ட இந்த ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் நான் அவளை நேசிக்கிறேன்னு மட்டும் நினைங்க. நினச்சிட்டேன் கணக்கு திறந்து பாருங்கள். என்ன சொல்லுங்கள்? எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருக்குது, எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்து சொல்கிறேன். இதை உங்களுக்கு சத்தமாக வெளியே இருந்தால் கேட்டீங்க, எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்தான்னு கிசு நான் கேட்டுச்சு உங்களுக்கு இல்லை நினச்சிங்க பார்த்தீங்களா? அப்படி தான் ஆண்டவர் பேசுறது இருக்கும். அப்படி தான் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு வாய்ஸ் கேட்கணும் அப்படி இல்லை. வாய்ஸ் அதாவது பிதாவின் சத்தம்ன்ற சங்கீதம் 29 இருக்குது. அது பெருஞ்சத்தமாக இருக்கும், பெருவெள்ள இறைச்சலை போல இருக்கும், யுத்த இராணுவத்தின் இறைச்சலை போல இருக்கும், கேதுரு மரங்களை முறிக்கிற மாதிரி இருக்கும், வனாந்தரத்தை அதிரப்பணமாக இருக்கும் பிதாவின் சத்தம். அது இப்போ சவுளை ஏனைய துன்பப்படுத்துகிறான்னு வானத்திலேருந்து பேச சத்தம். அது இவர் நேசகுமாரன் இவரிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன்றது அது பெரிய இடி முழக்க சத்தம் மாதிரி கேட்கும். அந்த சத்தத்தை கேட்கலாம், அது பிதாவின் சத்தம். இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவார்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இந்த பக்கம் வலது பக்கம் உட்காரலாம், இடது பக்கம் உட்காரலாம், எங்கேனாலும் உட்காரலாம். அவர் வருவார். நீங்கள் திரும்பி பார்த்தா எப்படி பார்ப்பீங்களா அப்படி போல் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு கடினமான ஒரு சவால் நிறைந்த ஒரு ஊழியம் வருதுன்னா, இது எப்படி தேவ சித்தத்தை சொல்கிறது அப்படின்ற ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்து அப்பியர் ஆயிடுவார். நான் இப்போ உங்களை இப்படி பார்க்குறேன், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் இப்படி திரும்பி தானே பார்ப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே இருப்பார், இப்படி உங்களை பார்க்குற மாதிரி பார்ப்பேன். ஒரு மகிமையான சரீரத்தோடு இருப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னு அவர் தெரியும், அவர் என்ன நினைக்கிறேன், எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போகும். நோ லிப் மூமெண்ட். ஆண்டவர் இது என்ன, அவரே கேட்பார், இது என்ன காரியம் தெரியுதான்வார். இவன் இப்படி சொல்கிறான், அந்த பொண்ணு இப்படி சொல்லுது, ஆனால் இது என்ன காரியம் தெரியுதான்வார். ஆமாம் ஆண்டவர் யோசிக்கனா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஸ்லோவாக சொல்கிறேன், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் பேசிக்கிட்டு போய் நான் கேட்டு தான் இருப்பேன், ஆனால் எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகும். இது இந்த காரியம் இப்படி பண்ணணும்னுவார்.
அந்த ஞானத்தை போதிக்கும் வசனம். அந்த வர மூலமாக என்கிட்ட இப்படி இவங்களை நடத்தணும், உடனே எஸ்ன்னு சொல்லக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணி இதை கொஞ்ச நாளைக்கு, இதை இவங்க கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில், அதுக்கப்புறம் இப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நான் அதை தான் பேசுவேன். அது நான் ஆக்சுவலாக நான் பேசுகிறது டிலேடாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுவேன். இப்போ எப்படின்னா என் ஸ்பிரிட்டில் அவர் உணர்த்துறார், என் மைண்டில் என்ன பண்ணுறேன், நான் என் ஆத்மா இருக்கிற மைண்டில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அது எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு நான் பேசுகிறேன். ஓகே. ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள் இது. ஆனால் காத்திருக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ். எனக்கு ப்ராக்டிஸ்னால அதுவும் வேர்ட் ஆஃப் நாலேஜ் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகும் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ். அது ஒரு கிஃப்ட் இல்லை? ஆமாம், நீங்கள் எவ்வளோ தான் வேர்ட் ஆஃப் நாலேஜ் தான் காட்ஸ் வில் சொல்கிறது. தேவ சித்தத்தை வேர்ட் ஆஃப் நாலேஜ் மூலமாக தான் வெளிப்படுத்துவார். அவருக்குமே அவர் மாத்திரம் தெரிஞ்ச ரகசியத்தை. இப்போ அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்குறதுக்கு முதல்ல இனிஷியலாக என்னாகனா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன், யாராவது வந்து இப்போ யாருக்காவது ஜபிக்கணும், தண்ணி ஜபத்துலையோ இல்லை யாராவது வந்துருக்காங்க, அவங்க ஜபிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, ஓ லா பா கா பா ரா பா ரா பா அன்னி பாஷை பேசிட்டே இருப்பேன். நான் உள்ளுக்குள்ள ஆண்டவரே என்னன்னு எனக்கு உணர்த்துவார். இந்த மாதிரி சிலர் பார்த்த உடனே எனக்குள்ளே சின்சியர் அப்படின்னு உணருவேன். அவர் உணர்த்துவார். சின்சியர் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் சின்சியர். இப்போ அது உங்களுக்கு சொல்லும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேர்ட் ஆஃப் நாலேஜில் அந்த கேரக்டர் சொல்கிறார். சின்சியர், அதுதான் அவங்க ஸ்ட்ரென்த்து, அதுதான் அவங்க கேரக்டர்னு. இதை சொல்லும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நாள் அவங்க சப்கான்ஷியஸில் இருந்தது அவங்களுக்கே தெரியாது. சொன்ன உடனே என்னென்ன கான்சியஸ்னஸ்க்கு வந்துடும். ஓ என்னுடைய ஸ்ட்ரென்த்து சின்சியர். ஆனால் அந்த மூமெண்ட்லேருந்து என்ன ஆகணும், அவங்க எல்லாமே சின்சியராக செய்கிறத அவங்க உணர்ந்து செய்வாங்க. ஸோ நான் ஒருத்தர் பேசும்போது நான் சின்சியராக கேட்குறேன்ட்டு அப்போ தான் உணர்வாங்க. ஆமாம், அவங்க அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் குறுக்க பேசாமல் இருக்கேன். அதே மாதிரி நான் பேசும்போதும் உண்மையாக பேசுகிறேன். யாராக இருந்தாலும் ஏதோ ஹவாரியூ அப்படின்னு இப்போ ஹவாரின்னு வாங்க நம்ம சொல்கிறதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. கண்டிப்பாக ஹவாரியூன்னு எப்படி இருக்கீங்க கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே போயிட்டாங்களேன்னு இருக்கும். ஆனால் நின்று பேசுவாங்க. அவங்க லைஃப் வேறு லெவலில் போயிடும். சில பேர்கிட்ட டெடிக்கேஷன் வார், எதுவுமே டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. சில பேருக்கு இன்வால்மெண்ட்டுன்னு உணர்த்துவார். அப்போ அவங்க இன்வால்மெண்ட்டோட செய்வாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றதை, இதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதுதான் ஹெச்ஆர்டின்னு என்னது, அவங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் என்னன்றதை சொல்லி அதை டெவலப் பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நிறைய பேர் அந்த இதுக்கான தேடல் இருக்குது. அது எப்படியாவது சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிற தேடல். ஸோ அந்த தலைப்பு போட்டால் கூட அந்த தலைப்பில் ஒரு சர்ச்சிங் இருக்குது. நிறைய பேர் இதை பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுக்கான சத்தத்தை கேட்குறதுங்கிறது இன்னும் மனிதர்கள் ஓடிட்டே தானே இருக்காங்க. இப்போ நிறைய தீர்க்கதரிசிகளை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படி என்னால் கேட்க முடியுதுன்னு சொல்கிறீங்களா, அது 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 எல்லாராலையுமே கேட்க முடியுமா? சாத்தியமா? எல்லாராலையும் கேட்க முடியும். யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்ன்ற. 5 வயசு சாமுவேல்கிட்ட போய் பேசுகிறார். சாமுவேல் நான் 5 வயசு. மோசேட்ட என்ன பண்ணுறாரு, ஒரு நண்பனோடு பேசுவது போல கண்டினியூஸாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். இப்போ கான்வர்சேஷன்றது நீங்கள் நானும் பேசுகிறோம். இப்போ கான்வர்சேஷன் பழகும் இந்த மாதிரி ஒரு 2 ஹியூமன் பேசுகிற மாதிரி தான் அவர்கிட்ட இருக்குமா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க அவங்க சத்தத்தை கேட்காமே நீங்கள் ஃபீல் பண்ணுறது, அது சொல்ல வரீங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண சொன்னேன் மைண்டில். இப்படித்தான் ஆவியில் உணர்த்துவார். ஓகே, ஆவியில் இப்படி தான் உணர்த்துவார். நம்மள்ட்ட அப்படியே பேசுவார். ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ நான் தனி ஜபத்தில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம விருப்பத்தை கூட நம்ம அப்படி நினைக்கலாம்ல. மனுஷனுக்கு ஒரு ப்ராக்டிஸில் தெரியும் உங்களுக்கு. வசனத்தை வச்சு நான் உடனே கேட்பேன், எந்த வசனத்தை வச்சு பேசுகிறீங்க ஆண்டவரே? அதை கற்றுக் கொடுத்தாரு. எந்த வசனத்தை வச்சு பேசுகிறீங்க, எந்த சம்பவத்தை வச்சு, வேதம் இல்லாமல் இல்லை ஆண்டவர் இதை வச்சு பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்ன வசனம் சம்பவம் கேட்டால் சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லி தான் ஆண்டவரே இது என்ன வசனம், எந்த வசனத்தை வச்சு பேசுகிறீங்க ஆண்டவரே, இது எந்த சம்பவத்தை வச்சு வசனங்கும் போது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அது மனப்பாடமாக தெரியும்ல. டக்குனு அதெல்லாம் நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாதா? நீங்களே நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. நான் திரும்ப கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் தான் பேசுகிறீங்களா எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணால் திரும்ப பேசுவார். ஒரு நாள் அடுத்த நாள் திரும்ப கேட்பேன். ஆண்டவருடைய பேச்சு வார்த்தையை கேட்குறீங்கன்னா இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்தில் அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கணும்ல. கடவுள் சொல்லும்போது அது நடக்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு நாட்கள். அப்படிலாம் உங்களுக்கு யோசிச்சிருக்கீங்க? அப்படி இருக்க எல்லாமே நடந்திருக்கா? எல்லாமே எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ 100% நடந்துருக்கு. நடக்காம விஷயங்கள் வந்து எனக்கு வெளிப்படுத்தலை. சில விஷயங்கள் எனக்கு வெளிப்படுத்தலை. என்ன பதிலே தெரியாது உங்களுக்கு. ஆமாம், அதுக்கு நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு பதில் இல்லை. ஒரு பையன் வந்து உட்காந்துருந்தான், ஒரு வாலிப தம்பி. லைஃப்லேயே அதான் எனக்கு முதல்ல டஃப்பான டைமாக இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்,
ஆண்டவரே இவன் காரியம் என்னன்னா சைலண்ட் ஆகிட்டார். நான் மறுபடியும் கேட்குறேன், ஆண்டவரே இவன் காரியம் என்ன, இந்த பையனுடைய காரியம் என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரேன்னு கேட்குறேன். பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப துக்கமாச்சுன்னா ஆண்டவர் நமக்கும் கனெக்ஷன் இல்லாமல் போயிச்சோன்ட்டு. ஏன்னா ஆபிரகாம்கிட்ட பார்த்தீங்கன்னா 86 வயசில் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் 99 பேசுகிறாரு. 13 இயர்ஸ் சைலண்ட் இயர்ஸ். அதே மாதிரி யோசேப்புக்கு பானபாத்திரக்காரனை குறித்து பேசுகிறாரு, சுயம்பாய் தலைவனை குறித்து பேசுகிறார். யோசேப்பு எப்போ ரிலீஸ் பண்ணுவார்னு பேசலை ஆண்டவர். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா டோட்டலாக அவரை சார்ந்திருக்கும்படியா. அப்போ நாங்கள் அந்த பையன் போன பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னா நீ சொன்னாலும் அவன் இப்படி நடக்க மாட்டான், அவன் நடக்க மாட்டான். அவன் அதுக்கான ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படியணுன்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுவார். கர்த்தரே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், இவங்களுக்கு சொல்லாத. அவரே நம்மளை இப்போ எல்லாத்தையுமே எல்லார் மேலேயும் கிரேஸ் இருக்குன்னு சொல்கிறோம், அவருடைய கிரேஸ் இதுதான். அப்போ ஒருத்தரை நம்ம ஆண்டவரே இப்படி சொல்கிறாரு அப்படி, அது ஓகேவா? அதை நம்புகிற மாதிரி ரசிக்கப்படலை. அவன் என்னன்னா, அவன் அனுபவத்தினால தான் என்னை அறிந்து கொள்வான்ட்டார். தீர்க்கதரிசனம் மூலமாக அவன் என்னை அறிந்து கொள்ள மாட்டான். ஒரு அனுபவம் வரும் அவனுக்கு, அது மூலமாக தான், அதன் மூலமாக தான் அப்படி எதுவும் நடந்துச்சா பின்னாடி ஏதாவது? ஆமாம், சில வருஷங்களுக்கு அப்புறம் அவனுக்கு காரியங்கள் தடைபட ஆரம்பிச்சிச்சு. அப்போ கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறான்றது அப்போ தான் அந்த குடும்பம் காப்பாத்துச்சு. ஓகே, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது, இன்னைக்கு நடந்துடும், அடுத்த மாதம் நடந்துடும், அடுத்த வருஷம் நடக்கும்னு நினச்சாங்க, நடக்கலை. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஆண்டவருடைய எதிராக நம்ம போகிறோம். ஸோ சில காரியங்கள் இப்போ நிறைய பேர் கடவுளுக்குள்ளே வர்றதுக்கு அற்புதங்கள் நடக்கும்போது உள்ளே வர்றாங்க. சிலருக்கு கப்பல் தர தட்டிடுச்சுங்கிற மாதிரி முடியாத பட்சத்தில் கர்த்தரை தேடி வரும்போது அப்படி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான இதில் தான் கர்த்தர் செயல்படுறாரான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒருத்தர் நல்லா இருக்கார், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், அவங்களோட டீல் பண்ணுறதுன்றது, அவங்களோட பேசுகிறதுன்றது கர்த்தருக்கு ஒரு இல்லை, அவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்குதா? இல்லை, இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் தான் பேசுவார். நடக்கலன்னு வைங்க, அடுத்து திரும்ப பேசுவார். இரக்கமுள்ள தேவன், திரும்பவும் பேசுவார். அப்பவும் நான் நடக்கலன்னு வைங்க, அதுக்கப்புறம் பேசுகிறத நிறுத்திக்குவார். நிறைய பேர் அழைப்பு மாறும்போது அவங்க அவங்களுக்கு வந்து இவாஞ்சலிஸ்ட் காலிங்காக இருக்கும், ப்ராஃபட்டாக யூஸ் பண்ணிகிட்ருப்பார். இவங்க பாஸ்டர் ஆவாங்க. அப்போ அந்த காலிங்கை மாறும்போது சைலண்ட் ஆயிடுவார். ஸோ அவங்களால பழைய மாதிரி கேட்க முடியாது, கிஃப்ட் ஆப்ரேட் ஆகாது. ஆனால் இவங்க பழையபடி திரும்ப வந்தாங்கன்னு வைங்க, அவங்க ஒரிஜினல் இதுக்கு பேசுவார். ஸோ அந்த ட்ராக் மாதிரி போகும்போது ஆண்டவருடைய சிக்னலை மிஸ் பண்ணிடுறாங்கன்றீங்க, அப்படி சொல்லாமல். இன்னொன்று, ஆண்டவர் பேசிட்டு நீங்கள் உங்களுக்கே கேட்டுட்டு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்களுக்கான வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, நான் போய் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா தான் பேசுவார். நீங்கள் பேசி உங்களுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுவார்ன்றது நம்ம பல இடங்கள் ரொம்ப நீங்கள் சொல்கிறீங்க. நான் கண்ணை மூடி ஜெபிக்கும் ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் நிறைய தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இதை சந்திச்சிருக்கலாம். அதுக்கெலாம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேசி சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேட்பேன். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே பேசுங்கப்பா, இது என்ன காரியம் ஆண்டவரே. அந்த பேசும்போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மாதிரி வேறு சந்தோஷமே கிடையாது. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நினைக்கிறாங்க எல்லாரும், பிசாசை வரட்டும் தான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு நினைக்கிறாங்க. உள்ளாந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்குள்ள ஒரு விடுதலை வேணும். எனக்குள்ள ஒரு காரியத்துக்கு நான் வந்து ஆண்டவரே இது என்ன காரியம் இப்படி நிற்கிதேன்னு அதை குறித்து பேசும்போது அப்பவே டெலிவர் ஆகிடும். பட் ஆனால் 3 விதமான சத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நமக்குள்ளேயே ஒரு சத்தம் இருக்கும், நம்ம மனசாட்சியே பேசுறது, நம்ம மனசாட்சி பேசுறது. பிசாசு கூட சமயம் மிஸ்யூஸ் பண்றது. பிசாசு பேசுவான், பிசாசு பேச எப்படி வேரியேஷன் பார்க்குறது. பிசாசு பேசுறான்னு என்னன்னா நம்மளுக்கு ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும். ஆண்டவர் பேசுகிறாருன்னா தெளிவாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு 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 ஃபேமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். இது ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு சமாதானமாக இருக்கும். கொலோசியர் 3:15 பவுல் சொல்றார், தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. அப்படி போல் ஒரு டிவைன் பீஸ், அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. எஸ் அண்ட் ஏமேன் அப்படி இருக்கும், ஆம் என்றும் ஆமேன் இருக்கும். நமக்கு ஒரு செகண்ட் தாட் வராது, கன்ஃபியூஷன் வராது, கிளாரிட்டி வரும்.
நம்மளுக்கு இது வந்து ஆண்டவர் தான் பேசுகிறான்றதை அதுதான் நம்ம அதிகமாக ஒரு பாதத்தில் உட்காந்துருக்கணும். அது ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருந்தாலும் சரி, நான் வீட்டில் இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு போய் வெளியூர் போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் அந்த ஏர்லி மார்னிங் வந்து நம்ம அந்த தூங்கி முழிக்கிறீங்க பாருங்க, அப்போ உங்கள் எல்லாம் உங்கள் மைண்டு, உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே அமர்வாயிரும், எல்லாமே அமர்ந்து இருக்குது, இளைப்பாரி. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், எடுத்தோன்னே டக்குன்னு நான் பாட்டு ஜெபிக்க ஆரம்பிக்க மாட்டேன். வெறுமனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுவேன். ஆனால் எனக்குள்ள ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட பேச போகிறாருன்ற ஆன்டிசிபேஷனோடு இருப்பேன். வாலண்டியராக பேசுவார். எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்னா உங்களுக்கு ஓபி இருக்குது, அவுட் பேஷண்ட்டு, அப்புறம் இன் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் ஐசியூ, அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டு, அப்புறம் ஆப்ரேஷன் தேட்ரு. எது முக்கியம்? ஆப்ரேஷன் தேட்ரு தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க காரியத்தை பேசுவார். சேலஞ்சாக இருக்கும் நமக்கு. இது எப்படி இவங்க காரியத்தை இந்த குடும்பத்தை நடத்த போகிறாரு, எப்படி இந்த பையன் காரியம், இவங்க இங்கே இருக்கிறதா ஃபாரின் போகிறதா, இந்த பிள்ளை கட்டுறதா அந்த பிள்ளை கட்டுறதான்னு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு சவாலான காரியத்தை முதல்ல பேசிடுவார், வாலண்டியராக பேசுவார். அதனால் அந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரை மிஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவர் வாலண்டியராக பேசுவார். இந்த காரியம் இதான்ருவார். அப்படியே ஓனா வருவார். ஒரு கிளாரிட்டியா. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் போஸே பேசுன மாதிரி அப்படி ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் கூட உங்கள் சாட்சியில் சொன்னீங்க, டிஜே சங்கிள் வந்து இருக்கும்போது அந்த ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, ஒரு செகண்ட் ஏதாவது ஒன்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, கோ ஹெட்டும்பாரு. என்னன்னு கேட்டால் அந்த ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். ஸோ அவங்களுக்குள்ள அந்த அந்த இது இருந்துச்சு இல்லையா, கம்யூனிகேஷன் வந்து பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி போச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்க முடியறது இல்லை. எல்லாம் கிடைக்கும். நம்ம உட்கார்றது வேன் கூட பேசுகிறாரு. உங்களுக்கும் அந்த மாதிரியான கண்டினியூஸ் கான்வர்சேஷன் அது நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. இப்போ 9 கிஃப்ட்ஸும் ஆப்ரேட் ஆகுது. இது என்ன ஆகும்னா இன்னும் ஷார்ப்பன் ஆகிட்டே போகும். நாளுக்கு நாள் ஊழியம் பண்ண ஷார்ப்பன் ஆகிட்டே போகும். நம்ம இங்கே இருக்கிறத விட நீங்கள் வெளிநாடு போகும்போது தெரியாத இடத்துல ஆப்ரேட் ஆகும். தெரியாத இடத்துல அப்படி ஆப்ரேட் ஆகும். நான் வந்து ஒரு வெளி தேசத்துக்கு போயிருக்கும்போது ஒரு பர்கா போட்டு ஒரு சகோதரி வந்திருக்காங்க. அவங்க அந்த அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் உள்ளவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க, பலத்த பாதுகாப்போடு வந்திருக்கிறாங்க, வந்து உக்காந்துருக்குறாங்க. நீ ஒன்று ஆணா பொண்ணான்னு கூட தெரியாது, உங்களுக்கு பர்கா போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் 12 வயசில் இயேசுவை தரிசிச்சிருக்கீங்க. உங்கள் அரண்மனைக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இயேசுவை தரிசிச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் என்னென்ன காரியத்தை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. இப்போ வந்திருக்கிறது என்ன காரியம்? 2 பேர் பிஸ்னஸ் வந்திருக்காங்க, உலக லெவலில் பெரிய ஆட்கள். 2 பேரும் கரெக்டாக இருக்கான், ஈக்குவலாக நெக் டு நெக் இருக்கான். யார்கிட்ட கொடுக்குறது தெரியல. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, இதான் வித்தியாசம்னு சொன்னேன். சொல்லி முடிக்கிறேன். இப்போ அவங்களுக்குள்ளே என்ன உறவு இருக்குது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளன்னு சொன்னேன். முக்கியமான ஒரு விஷயம், அந்த பர்காவை திறக்கிறாங்க. திறந்துட்டு உண்மை 12 வயசுல இயேசுவை நான் தரிசித்தேன், அதனால தான் இங்கே வந்திருக்கிறாங்க என்கிட்ட தேடி. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்க உருவமே தெரியாத ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு அப்போ நமக்கு இன்னும் விசுவாசம் பலப்படும். அது டிஜே அங்கிள் சொல்லுவார், நான் வந்து முதல்ல ஒருத்தரை பற்றி சொல்லும்போது, ஒரு பெரிய கூட்டத்தை சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதை சொல்லி ஆமான்னு அவங்க சொன்ன உடனே அடுத்து வந்துடும்மா, அடுத்த அடின்னுவார். அந்த மாதிரி வந்துடும், உங்களுக்கு பழக்கம் வந்துடும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ எப்படினாலுமே ஒரு சின்ன டவுட்டில் இருந்தால் அப்படி பயம் இருக்கும். ஆமாம், அவர் சொல்லுவார். நான் கிஃப்ட் ஆப்ரேட் பண்ண மாட்டேன். சில மீட்டிங்கில் வந்து 4 நாள் ஒரு சர்ச்சில் ஊழியம் தொடர்ந்து ஹோல் டே ஊழியம் பண்ணுறேன். ஒரு ப்ராஃபஸி கூட ஆண்டவர் சொல்ல விடலை. என்னோட டீச்சிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சார். என்னடா இது, ஒரு ப்ராஃபஸி கூட சொல்ல விடலை ஆண்டவரே அப்படி நானே கேட்குறேன். என்ன ஆண்டவரேன்னா, ஆண்டவர் அமைதியாக இருந்துட்டார். 4ஆவது நாள் ஊழியம்லாம் முடிச்சுட்டேன். ஊருக்கு கிளம்புறேன். நான் சென்னைக்கு வரணும். இது வந்து அங்கே தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்குள்ள பார்டரில் நடக்குது இந்த ஊழியம். யாராவது சாட்சி சொல்கிறாருன்னா சொல்லுங்கன்னு பாஸ்டர் சொல்கிறாரு. பாஸ்டருடைய சன் எந்திரிச்சிட்டான். அவன் அவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து ஐடி போயிட்டான். எனக்கு கர்த்தர் அழைக்கட்டும், அப்போ நான் வரேன் ஊழியத்துக்குன்னு போயிருக்கிறான். எனக்கு அழைப்பு இல்லை அப்படின்ட்டு. ஒரே மகன், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு பையன். அவ்வளோ பெரிய சபை, 2500 பேர் இருக்காங்க.
அவன் என்ன சொல்கிறான், 4 நாளும் இவர் எனக்கு தான் பேசினாருன்றான். இவர் பேசுனதெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இட் இஸ் ஃபார் மீ. எனக்கு சகரியா புஸ்தகம் தெரியாது, யோபு புஸ்தகம் தெரியாது, தானியல் புஸ்தகம் தெரியாது, எசேக்கியேல் தெரியாது, வெளிப்படுத்தின விசேஷம் தெரியாது. இது தெரியாமல் நான் ஒழித்து வரக்கூடாதுன்னு எனக்கு அழைப்பு இல்லைன்ட்டேன் நான் அப்பாட்ட. ஆனால் இவர் சொன்னார், பைபிளை ஃபுல்லாக தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் பைபிளை ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் பேச 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 எனக்குள்ள கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நான் நாளைக்கு போய் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டைமாக அப்பாட்ட வர போகிறேன் ஒழித்துக்கு. ஸோ அது நீங்கள் பேசுகிற மெசேஜ் செய்தி மூலமாக ஆண்டவர் நடத்துறது சொல்கிறேன். நம்ம ப்ராஃபஸிஸ் எல்லாம் ஆண்டவர் பேசிட்டா பாருங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களை பக்கத்துல இருந்து பேசுகிறாருன்னா, இப்போ நீங்கள் யாரனாலும் இது பண்ணிட முடியுமா? நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுறீங்க, இப்போ எனக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா எனக்கு நீ வெளிப்படுத்த வர. இப்போ நம்ம ஒரு 2 days இப்போ நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ நானும் கேமராமேனும் உங்களை 2 நாள் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காக. ஸ்தோத்திரம் 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 ஓலா பா காபா லா காத்தா ரீகா. இப்போ என்னுடைய இது என்ன நான் கேட்பேன், நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன பார்க்குறாங்கல்ல வியூவர்ஸ், இப்போ ப்ரே பண்ணுறேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள் டங்ஸ் பேசினா ஆண்டவரே என்னோட பேசும் ஐயா. ஓலி பா காத்தா ரா காபா ஒலி பா காபா ரோப்போ. ஸோ நேற்று பேசுனது தான் வாழ்க்கை மாறப்போகுது, உன்னுடைய ஊழியம் மாறப்போகுது. நீ இப்படியே ரொட்டீனாக போக போகிறதில்ல. நீ அதை நினச்சிக்கிட்டே இருக்க மகனே. இப்படியே ஒரு ரொட்டீனாக விடியுது, இரவு வருது, இருபது மாதிரி கேமரா எடுத்துக்கிட்டு இப்படியே போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்குள்ள விருதி நாளத்தில் ஒரு சேஞ்ச் வேணும். ஐ நீட் அ சேஞ்ச் கேட்குறாரு, யாருக்கு தெரியாது. தனியாக நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற. ஓலி பா ஹத்தாரா நான் மாக்கோத்தோ ரீகா போரோ. அப்பா ஓ ரீ மாக்கா போலோ. நீ வந்த வண்ணமாக திரும்பி போக மாட்டேன், வேறு மனுஷனாக நீ போவ. நீ எப்படி சவுல் கழுதையை தேடிட்டு வந்தானா, திரும்பி போகும்போது அவன் ஒரு ராஜாவாக போனாவன். அப்படி போகல, இப்போ நீ திரும்பி போகும்போது வேறு மனுஷனாக போவ. உனக்குள்ள அந்த மாற்றத்தை நீயே பார்ப்ப. ஓ ரீ காதா ராகாபா. உனக்குள்ள அந்த மாற்றத்தை பார்ப்ப, அது வெளியில நீ பார்ப்ப. ஓ ரீ மாகாபா ராபா. இப்போ பேசும்போதே உனக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகுது. ஓ ரீ மாகாபா லோகோ போரோ. வறண்ட பாலைவனம் போல இருந்த ஒரு ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறும். அது உன் வாழ்க்கையில் பூரா வாழ்க்கையில் பார்ப்ப. எல்லாம் உன்னை தேடி வரும். நீ எல்லாம் எதெல்லாம் இழந்தையோ, ஓ ராமாக்கா தாலா காபா ரீமாக்கா தோ ரோகோபோ ரீமாக்கா. பச்சை புழுக்களும் அப்பா, பச்சை கிளைகளும் வெட்டி கிளைகளும் அப்பா, முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களின் பலனை நீ பெற்றுக்கொள்வாய். நீ எதெல்லாம் இழந்தேன்னு நினைச்சியோ அதெல்லாம் நாளத்தனியாக நீ பெற்றுக்கொள்வ. தகப்பனே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே ஒரு அப்பா, கர்த்தருக்காக வைராக்கியம் எழும்புகிற ஒரு குடும்பமாக நீ எழும்புவ. ஓ நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சிவிப்போம் என்று குடும்பமாக எழும்புவீங்க அப்பா. குடும்பமாக மறுபடியுமாக சொல்லுகிறீரப்பா. நீ தனியாக நிற்கிறேன்னு நினைக்கிறீல்ல, உன் குடும்பமே நிற்கும், உன் கூட நிற்கும். ஓ ரிபா காபா ராபா. நீ மற்றவங்க பிரசங்கத்தை கேட்குற, நீ பிரசங்கிக்கிறவனாக எழும்புவ. நீ பிரசங்கம் பண்ணுவ. மீடியா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், நீ பிரசங்கம் பண்ண நீ எழும்பி நிற்ப. ஷார்ட்டாக பேசுவ. இப்படித்தான் பாயிண்டாக சாதாரணமாக பேசுவேன். அது அநேகரை தொடும். தகப்பனே நன்றி. உன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எத்தனை பிரசங்களை கேட்டையோ அது எல்லாம் உன்னை உருவாக்குறதுக்காகத்தான். ஓ ரீமா காபா ராகாத்தோ ரோகோபோ. ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது உனக்கு, எல்லாம் சாதாரணமாக கிடைக்கும். நீ நினைப்ப இது இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பொருள் இருந்தால் நல்லா இருக்கும், உன்னை தேடி வரும். பரத்திலிருந்து வரும். அதிகமாக நீ ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிப்பாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை என்ற வார்த்தையின்படி பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்திர திசையிலிருந்து இல்லை, பரத்திலிருந்து உனக்கு வரும். ஓலிமா காபாரா காத்தோ ரோகோ போரோ. இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக சமாதானம் உனக்குள்ளே கடந்து வருகிறது. அதுதான் அடையாளம். இன்றைக்கு இந்த சனப்பொழுது கர்த்தர் தான் உன்னோடு கூட பேசுகிறேன் என்பதுக்கு இதுவே அடையாளம். உன் மனைவி தான் உனக்கு ஸ்ட்ரென்த்து, பேக் போன், அஸ்திவாரம் எல்லாமே. மன உறுதி உள்ளவா, திடமானவா. நீ கூட இவ்வளவு வெளியே பார்க்கும்போது இவ்வளவு திடமா இருக்கிற, ஆனால் சில சூழ்நிலைகள் கடினமாகும் போது, சில மனுஷர்கள் கடினமாய் நடக்கும்போது, கொலாப்ஸ் ஆகும்போது அவதான் உன்னை தூக்கி நிறுத்துறா. ஓலிமா காபா ராகாபா. ஒரு தேவதூதனை போல உனக்கு ஊழியம் செய்கிறா. கெத்செமனே தோட்டத்தில் எப்படி அப்பா இயேசு ராஜா நீ சோர்ந்து போனது ஒரு தேவதூதன் வந்து உண்மை பலப்படுத்தினான். அப்படி போல அந்த சகோதரி புருஷனை தூக்கி நிறுத்துறாங்கப்பா. ஒரு நண்பனை போல, குழந்தைய போல தூக்கி எடுக்கிறாங்கப்பா. அந்த மகனுடைய உருவம் தான் பெருசாப்பா, உள்ளமோ குழந்தைப்பா, குழந்தை.
ராஜா ஓலி மாக்காத்தோரோ, உன் பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, நீ அதிகமாக நேசிக்கிற. ஸ்தோத்திரம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிற. ஒரே ஒரு காரியம், உன் பிள்ளைகளை நல்லா படிக்கவை, நல்லா படிக்கவை. அது தேவ சித்தம். இந்த பிள்ளைகள் நல்லா படிக்கணுன்றது தேவ சித்தம். தகப்பனே, வேற உயர்ந்த ஸ்தானத்துக்கு உன்னை உயர்த்த போறாரு கர்த்தர். நன்றி அப்பா. நீ சாலமோனை போல நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்பா, நீ யாரெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்குறியோ அவங்க உன்னை தேடி வருவாங்க. உன்னை பார்க்கணுன்னு வாஞ்சியா தேடி வருவார்கள். மகனே, உன்னோடு கூட நான் இருந்தேன். எம்மா ஒரு சிஷ்யலோடு இருந்தது போல உன்னோட நான் இருந்தேன். நீ அது வெளிப்படையாக நீ காண ஆரம்பிப்பாய் மகனே. அநேக காரியங்கள் உன்னை கரெக்ட் பண்ணுவேன். உன்னை கரெக்ட் பண்ணுவேன். உனக்கே தெரியுது அது இந்த காரியத்தில் நான் கரெக்ட் ஆகணும்னு. அந்த ஏரியாலெல்லாம் கரெக்ட் ஆகிருவேடி. ஓரி மாக்காவா, உன்னை டிசிப்ளின் பண்ணுவேன். உன்னை டிசிப்ளின் பண்ணி உன்னை தூக்கிட்டு போவேன் நான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உனக்கு கீழே ஒரு பெரிய டீமே வருவாங்க. ஸ்தோத்திரம். உன்னை போல ஒரே வேவ்லென்த்தில், ஒரே ஆவி, ஒரே மனசு, ஒரே தரிசனத்தோடு வருவாங்க. தகப்பனே, நீ என்ன எதிர்பார்க்குற அதை அப்படியே செய்வாங்க. அப்படி உனக்கு ஆள் கிடைக்கல, அது உனக்கு தருவேன் மகனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் கேமராமேனுக்காக செபிக்கிறேன் ஐயா. இயேசுவே, மிகவும் தாழ்மையான மனுஷன், தாழ்மையான மனுஷன். என் மனசு நினைக்கிது, நானும் ஒரு கிராமத்தில் தானே பிறந்து வளர்ந்தேன். நாங்கள் கிராமத்தில் பிறந்தாலே வயசுக்கு மூத்தவங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம். பெரியவங்க வந்தால் எழுந்து நிற்போம், பேச மாட்டோம். அவங்க சொன்னால் தான் பேசுவோம். இது சாதாரண தானே அப்படின்னு என் மனசு கேட்குது, சொல்லுது. ஓ லீமா காபானா, இந்த மனுஷனுடைய அப்பா தகப்பனே ஸ்ட்ரென்த்தே தாழ்மை தான். யாராக இருந்தாலும் தாழ்மையாக தான் இருப்பார். இன்றைக்கும் கூட அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட தாழ்மையாக தான் இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் தானே நல்லா சகஜமாக அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதையை கொடுத்து, அவங்க மரியாதையை கொடுத்து பழகக்கூடிய ஒரு மனுஷன். ராஜா தகப்பனே, நன்றி ஐயா. பெரிய ஆசையெல்லாம் அவருக்கு இல்லை. நம்ம லைஃபு நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்காத விதத்தில் அவர் உயர்த்த போகிறேன் நான். இவர் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இவரை தூக்குவேன் நான். நன்றி, நன்றி. ஒரு பெரிய டீமாக வருவீங்க. இவர் தான் தலைமையாக இருப்பார். அவங்களுக்கு சொல்லுவார் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அந்த டெக்னிக்கல் திங்கெல்லாம் சொல்லி கொடுப்பார். அப்பா நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. யார்கிட்ட தப்பு இருந்தாலும் நேரடியாக பேச மாட்டார். அமைதி, அதை பார்த்துட்டு அமைதியாக இருப்பார். சமயம் கிடைச்சா அவங்க கேட்டால் தான் சொல்லுவார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். எல்லாருடைய மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் அவர் பார்க்குறார். பல பேருடைய மைனஸ் ப்ளஸ்ஸை பார்த்துருக்கிறார். அதில் தன்னை அனலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே அப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கார், அசை போட்டுக்கிட்டே இருக்கிறார். தான் எப்படி இருக்கணுன்றது அதில் தான் உண்டானதுன்னு அவருக்கு தெரியாது. இப்படித்தான் கர்த்தர் அவர் ஷேப் பண்ணியிருக்கிறேன் நான். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவங்க ஒய்ஃப் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், வெரி வெரி சாஃப்ட். எதுக்கு எடுத்தாலும் பயம், பயம், பயம். அப்பா இவர் இருந்தால் தான் அவங்க தைரியமாக இருக்காங்க, இவர் இல்லைன்னா அவங்களுக்கு பயம். அப்பா இவர் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. லைஃப்னா என்னம்மா, வாழ்க்கைனா என்ன, புருஷனா என்ன, பொண்டாட்டினா என்ன, எல்லாம் அவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு அவங்களுக்கு. அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறார். எந்த விதத்துலேயும் அவங்கள மனநோகாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இஸ் எ லீடர், இஸ் எ லீடர், இஸ் நாட் அ மேனேஜர், இஸ் எ லீடர். புதுசாக ஒரு காரியம் செய்யலைன்னா பண்ணலான்னுவார், பயப்பட மாட்டார். பண்ணலாம் எப்படின்னு கேர்ஃபுல்லாக செய்வார். கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. நம்முடைய ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்தால் ஏசையா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தாவீது சொன்னது போல, ஒரு மனுஷனோடு கூட மனுஷன் பேசுவது போல எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறீரேப்பா. உங்க கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ ஆண்டவர் உங்கள்கிட்ட செயல்படுற விதம். ஸோ நீங்கள் நிறைய அந்த ஃப்யூச்சர் தீர்க்கதரிசனத்தை குறித்து சொல்கிறீங்க. பாஸ்ட்டுமே உங்களுக்கு செயல்படுமா? பாஸ்ட்டு அதாவது நீங்கள் அறிவை உணர்த்தும் உங்கள் பாஸ்ட் லைஃப் காமிச்சு தான் எனக்கு ஓகே ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் பேசுவார். இப்போ ஷார்ட்டாக சொல்லணுன்றதுனால இது வந்துட்டேன். நான் கவுன்சிலிங்க்கு வரும்போது என்னுடைய இது மெயின் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி தான் செய்யாது. சரி சரி. பிரிஞ்ச குடும்பங்கள் வந்து கணவன் மனைவி வருவாங்க. அப்போ அவங்க பாஸ்ட் லைஃப்பை எனக்கு ஆண்டவர் காமிப்பேன். அவர் சொல்லுவேன் நான் எப்படிப்பட்ட பாதையில் வந்தீங்க. ஏன்னா திடீர்னு மாற்ற மாட்டார். இப்போ 1, 3, 5ன்னு அடுத்து என்னது
7, 9 ஆட் நம்பர்ஸ், 2, 4, 6, 8 தான் போகும். திடீர்னு 1, 28, 48 தூக்கிட்டு போக மாட்டார். இவங்க சடனாக சேஞ்ச் ஆகணும்னு நினைப்பாங்க. இவங்களாம் மாம்சத்தில் முடிவு பண்ணி ஃபாரினில் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திடீர்னு இதுன்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு கவுன்சில் பண்ணுவேன், உங்களை எப்படி நடத்திட்டு வந்தார் பாருங்கள், உங்களை என்ன படிக்க வச்சார், எந்த சூழ்நிலை கொண்டு வந்தார், இப்போ இப்படி வந்தாருன்னா எப்படி கொண்டு போவாருன்றதை அவங்க சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அந்த பாஸ்ட் எனக்கு காமிப்பார், இப்படி தான் உங்கள் நேச்சரு, உங்கள் நேச்சருக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அவரில் அவர் போயிருக்கான், என் ஃப்ரெண்டு போயிருக்கான், அவர் போயிருக்காரு, அவருங்களுக்கு அது ஓகே, உங்களுக்கு அது கரெக்டாக வராது. ஓகே ஓகே ஓகே. நிறைய பேர் அதனால சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. பட் சில பேருக்குலாம் இந்த நம்பர்ஸ் மாதிரி தெரிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்குமோ. உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்குன்றீங்களே, பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி. ஒரு சிலருக்கு ஆண்டவர் விஷுவலாக காட்டுவார், பேசுறது நம்பரை காட்டுவார், ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், வண்டி நம்பர், அப்படியும் இருக்கும். அந்த மாதிரி நான் போகலை, அது மாதிரி நடந்திருக்கு அவங்களுக்கு. எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. பேர் சொல்லுவார். இதில் கூட எனக்கு உங்களை நேற்று உங்களோட நான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த நிகழ்ச்சிக்காக பேசிகிட்டு இருக்கும்போது, சுனில், பிரபாகரன், இந்த 2 பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, இந்த 2 பேர் முக்கியமானவங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு உங்கள்கிட்ட நான் பேசித்தான் எனக்கு 100% கவனமாக. ஆனால் எனக்குள்ள சுனில், பிரபாகர், இந்த 2 பேர் அவங்க முக்கியமாக அவங்க என்னை கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கான காரியத்தை அவங்க ஆண்டவர் பேச போகிறாரு. இதே மாதிரி ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது இன்னைக்கு பண்ணுறோம், நீங்கள் எங்கே டெலிகாஸ்ட் ஆகுதோ அந்நேரம் பார்க்குறாங்க. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் பேர் சொல்ல மாட்டார். இந்த நேம் ரெவலேஷன் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அறிவு உணர்த்து வசனம் மூலமாக தான். நீங்கள் நம்பர் சொல்கிறீங்களே, இதெல்லாம் அறிவு உணர்த்து வசனம் தான். எனக்கு வந்து வசனம் தான் எனக்கு மெயின். வசனத்துக்கு நேரம் நடத்தணுன்றது தான் எனக்கு வந்து இந்த நம்பர் சொல்கிறது, அந்த இதெல்லாம் எனக்கு வரல இது வரைக்கும், அந்த மாதிரி வந்ததில்லை. இது மாதிரி டிஜே சங்கிள்கிட்ட நீங்கள் அந்த பேசும்போதெல்லாம் கேட்டேன், இந்த மாதிரிலாம் எப்படி பேர் சொல்கிறீங்க, அந்த அனுபவத்தெல்லாம் சாட்சியில் கூட மேலோட்டமாக தான் பேசணும், இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். என்ன பேசுனீங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? அப்போ நாங்கள் பாம்பேக்கு இவர் பாம்பேக்கு டிஜே சங்கிள் கூட்டிகிட்டு போயிருந்தார் 2000 குருசைடில் போய். அப்போ அது வந்து பாம்பே க்ரௌடு, ஆனால் இவர் வேறு மாநிலத்து பேரெல்லாம் சொல்கிறாரு அங்கே, நீ வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட நான் தனியாக சந்திக்கும் போது, இது எப்படின்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ரசிக்கப்படாத காலம் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு மனுஷன் வருவான்னு என் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிரவுண்டு, 4.5 லட்சமா 5 லட்சமான்னு தெரியாது, அவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜ் கிரவுண்டு. அது மட்டும் ஏன் ஒரு பெரிய கிரவுண்டு. குருசைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடியே உட்காந்து அவர் தனி ஜபத்தில் எழுதுறார் பேரெல்லாம். ஃபஸ்ட்டு டே என்ன பேர் உள்ள வருவான், எந்த ஊர் வருவான் அப்படி எழுதுறத பார்த்தேன் நான். அப்படி எழுதுறத பார்த்துருக்கேன் நான். ஆனால் எனக்கு தெரியாது இதே மாதிரி என்னோட பேச போகிறான்னு தெரியாது. அப்படி எழுதினாரு உட்காந்து. கேட்டேன், நீங்கள் மாதிரி பேர் சொல்கிறீங்களே, இந்த பேர் பெஞ்சமின் அப்படின்றீங்க, அது இந்த மரத்துக்கு கீழே 5வது மரத்துக்கு கீழே நிற்கிறேன்றீங்க, இது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போது சொன்னார், எனக்கு ஆண்டவர் சொல்கிறது தான், நாங்கள் மரமாக தெரியுதாங்க, இது வரிசையாக மரம் இருக்குது, ஆண்டவர் சொல்கிறாங்க 5வது மரத்துக்கு கீழே பெஞ்சமின் அப்படி தெரியுமா அவருக்கு. அந்த ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி எக்ஸ்மஸ்ன்னு சீரியல் லைட்டு போடுவாங்க இல்லையா மரத்துல எல்லாம், அது மாதிரி பெஞ்சமின் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த உருவமே வந்து நின்றுச்சு வானத்துடைய முன்னாடி, இவன் தான் அந்த சட்டை போட்டிருக்கான் பாரு, இவனுக்கு இன்னும் பிரச்சனை, இப்படி சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் அப்படி சொன்னேன், அவர் சொல்ல நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னாரு. அந்த உருவம் தனியாக பெரிய இதாக தெரிஞ்சுதான், முகம் இந்த மாதிரி இருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, உனக்கு இன்னும் பிரச்சனை. அப்புறம் வந்து விழுந்தான். அது மாதிரி அந்த அவருடைய ஆரம்ப காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறார். எப்படி ஃபஸ்ட்டு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி எனக்கும் என்னையும் ஆண்டு அந்த ட்ராக்ல தூக்கிட்டு வருவான்னு தெரியாது. இப்போ நான் அவரை நிறைய நினச்சி பார்க்குறேன். பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு டிஜே சங்கிள். நான் சொல்லும்போதெல்லாம் டிஜே சங்கிள்னு என்ன செய்வார், டிஜே சங்கிள் என்ன செய்வார் இந்த இடத்துலன்னு அப்படி எனக்கு தோணுது. எனக்கே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அவர்கிட்ட, ஒரு நிறைவான பாத்திரம். ஓகே. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுன்றது எல்லாரும் முயற்சி பண்ணால் அந்த வார்த்தையை கேட்கலாம் அப்படிங்கிறதால. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த அனுபவமே இல்லாமல் எனக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்றாங்க. ஒரு சிலர் சொப்பனம்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் நேரடியாக என்கிட்ட பேசுகிற மாதிரி
நீங்களாம் பேசுகிற மாதிரி இருக்குது. சிலர் எனக்கு ஆவியில் உணர்றேன் இப்படிலாம் ஒவ்வொன்றும் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு ஆள்கிட்ட எப்படி பேசுவாரா நீங்கள் கேட்குறேன். இப்போ நீங்கள் பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி இருக்குன்றீங்க, இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது மாதிரி இருக்குமான்னு கேட்குறேன். ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குமா ஆண்டோட பேசுகிறது விதம்? எல்லாமே ஃபைனலில் உள்ள உணர்ந்தா தானே முடியும். வசனம்னால எங்கே போகுது? அது உள்ளே தானே போகுது. ஒரு தரிசனம் பார்க்குறீங்க, சொப்பனம் பார்க்குறீங்கனாலும் அது உள்ளே தானே நடக்குது உங்களுக்குள்ள. இது உள்ளான ஆவியில் நடக்கிற காரியம் தான். நீங்கள் ஆவியில் நீங்கள் உணர்ந்து உங்கள் மைண்டில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே அப்புறம் தானே நீங்கள் செயல்பட முடியும். அல்டிமேட்டாக அங்கே தான் நடக்குது எல்லா காரியம் உள்ளுக்குள்ளே. அது வசனம் மூலமாகவும் பேசுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அவரே நமக்கு பேசுகிறாரு நேரடியாக. அதுக்கப்புறம் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல பேசுகிறாருன்றது நம்ம ஸ்பிரிட்டில் தான் இல்லையா? ஆமாம், ஸ்பிரிட்டு தான். லிட்டரல் அப்படி வெளியே கேட்குற மாதிரிலாம் சில பேர் அது சொல்கிறாங்க, வெளியே கேட்குற மாதிரி அது வரும். நான் சொன்னேன் இல்லையா, நான் முதல்ல எனக்கு ஒருத்தருடைய பேர் எனக்கு சத்தமாக கேட்டுச்சு, வெளியே கேட்டுச்சு. ஆனால் எல்லா நேரமும் அப்படி இருக்காது, எல்லா நேரம் இருக்காது. சில நேரத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப போராடி ஜெபிக்கும் போது நான் இதை ஏற்றுக்கொண்டேன், இந்த ஜெபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், இதை நான் செய்வேன்னு சத்தமாக கேட்கும். அப்போ எனக்கு திருப்தியாகிடும். வெளியிருந்து சத்தம் கேட்கும். யாருக்கான ஜெபிக்கும் போது மன்றாடி ஜெபிப்பேன், அந்த மாதிரி சத்தம் கேட்கும். அது டன் அப்படின்ற மாதிரி பெற்றுக்கொண்டேன், நான் அது ஜெபத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்வார். ஓகே, அது 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 உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எப்படி பேசணும் அப்படி பேசுவார். ஒவ்வொரு ஆட்டுக்கும் எப்படி பேசணும் அப்படி. மோசே சீனாய் மலையில் பேசுகிறாரு 40 days எப்படி போச்சுன்னே தெரியல, நண்பனை போல பேசினார் அப்படின்னா இருக்கு. அவர் வரும்போது அந்த முகம்லாம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போக முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 நாள் உபவாசம் இன்றைக்கி முடிக்கிறேன் நான். அப்படியா? ஒன் டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படி 40 days இருப்பேன் நான். சரி சரி சரி. ஒரு வருஷத்தில் எப்படி ஒரு 3 தடவை ஒரு 40 days ஃபாஸ்டிங் இருந்துருவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படி ஃபாஸ்டிங் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவரோட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா இன்டிமேசி வித் காட் தான் இட் டிசைட்ஸ் த அக்யூரசி ஆஃப் ப்ராஃபஸி. ஃபாஸ்டிங் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பண்ணுவோம், அதில் ஆண்டவருடைய ஜெபங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஃபாஸ்டிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆண்டோடைய ஃபாஸ்ட் பண்ணும்போது அதிகமாக பைபிளை படிப்பேன். இப்போ நீங்கள் ஏன்னா ஆண்டவர் பிரியப்படுறாரு. இப்போ நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் ஃபாஸ்டிங் எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களை இப்போ ஒருத்தர் கூப்பிட்றான், அவர் பேர் குமார்னு வச்சுக்குவோம், நீ பக்கத்தில் நான் குமார் அப்படின்னுவோம். ஒரு 40 அடி போய்ட்டேன்னா குமார் சத்தம் போட்டு கூப்பிட்ற முடியாது. அப்படி தான் ஃபாஸ்டிங் நான் எடுத்துக்கிறேன். நான் சாதாரணமாக ஜெபம் பண்ணுறேன். ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னுடைய ஜெபத்தை நான் வீரியத்தை கூட்டுறேன்னு நினைக்கிறேன். இயேசுவே மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இயேசுவே. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கூடுதுன்னு நினைக்கிறேன் ப்ரேயரில். அதிகமாக நான் பைபிளை படிப்பேன் ஃபாஸ்டிங் இருக்கும்போது. சாதாரணமே நிறைய படிப்பேன், ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கும்போது இன்னும் அதிகமாக படிப்பேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே கார் ஓட்டும்போது டிராஃபிக்கில் ஸ்லோவாக போவீங்க, இதே வெளியே போகும்போது நேஷனல் ஹைவேஸ் போய்ட்டுன்னு எப்படி அழுத்துவீங்க, அது மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது 40 சாப்டர் 50 சாப்டர் 60 சாப்டர்னு படிப்பேன். எவ்வளோக்களும் பைபிள் படிக்கிறோமோ அவ்வளோக்களும் சீக்கிரமாக வாசல் திறக்கும். நமக்கு நொழிப்பாடு எவ்வளோ கிடைக்கிது, நம்மளோட எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறாருன்றதான் முக்கியம். நான் இந்த கிஃப்டே என்ன சொல்லுவேன்னா, 75% நம்மளோட பேசுறது தான், 25% தான் ஆப்ரேட் ஆகுது மற்ற ஜனங்களுக்கு. 75% நம்மளோட பேசுறது தான். ஒரு கூட்டத்துக்கு உங்களை அழைக்கிறாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் போடும்போது உங்கள் ப்ராப்பர்சின்னு அறிமுகப்படுத்தும் போது இவர் ஒரு ப்ராஃபிட்டு நிறைய வெளிப்படுத்தணும்னு ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே தள்ளப்பட்டு அவங்க சம்டைம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு. ப்ராஃபிட்டாக பார்க்குறாங்களேன்றதுக்காக நம்ம சொல்லணுமேன்றதுக்காக சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய இடத்துல கனப்படுத்துவார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினால் மறக்க முடியாது. தமிழ்நாட்டிலே பிரபலமான ஊழியக்காரர், நான் ஒரு சபைக்குள்ள ஊழியம் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். அவர் ஓப்பன் ஏர் மீட்டிங்காக வந்திருக்கிறார். என்னை கூப்பிடுறாரு அங்கே ஊழியம் பண்ண சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, இந்த ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு கூப்பிடுறாரு. போயிட்டேன். ஒரு கடைசியில் கொடுத்து சொல்கிறார், அனௌன்ஸ் பண்ணுறார், ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு வந்திருக்கிறேன், தீர்க்கதரிசன ஊழியம் உங்களுக்கு செய்வாருன்றார். அப்போ எனக்கு அவர் பெரிய ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னு நினச்சேன். ஆனால் அவர் கையை கூப்பிட்டாரு, கையடிச்சு கூப்பிட்டு மைக்கை கொடுத்து அப்படியே தீர்க்க தரிசனத்தில் நடத்துனார். அன்னைக்கு மாதிரி ப்ராஃபிட்டிக் கிஃப்ட் எனக்கு என்றைக்குமே ஆப்ரேட் ஆனதில்லை. ஒருத்தரை பார்த்து உன் பேர் இன்ன பேர் தான்ட்டேன், உன் பேர் இன்ன பேர் தான்ட்டேன், இந்த கருத்தை வந்திருக்கேன்னு. இப்படி ஒருத்தர் வந்திருக்கேன்னாலாம் இல்லை,
உன் பேர் இன்ன பேர் தான், உன் பேர் சுரேஷ், நீ 3 காரியம் இந்த மாதிரி நடந்திருக்கு, 4வதா இப்போ இந்த ஊழியத்தில் பேசுவார், பாட்டில் ஏதாவது சொல்லுவார்னு வந்திருக்கிற, உன் பேர் இன்ன பேர் அப்படி. அப்போ அவரை கனப்படுத்திருக்கிறார், அவருடைய வாஞ்சை. அப்போ அதை கனப்படுத்தி அன்னைக்கு மாதிரி ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் நான் பண்ணதில்லை. முழுக்க தீர்க்க தரிசனம் ஒரு 25 பேர் சொன்னாங்க, 25 பேரும் சாட்சி சொன்னாங்க வந்து. அவர் ரொம்ப சந்தோஷம், அவருக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஆண்டவர் எவ்வளோ மகிமையாக நம்மளை பயன்படுத்திட்டார் அப்படின்ட்டு. சார் எல்லா நேரமும் அப்படி பார்க்க முடியாது, எல்லா நேரம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாரோ அப்படி தான், நம்மளாக செயல்படக்கூடாது. அவர் தான் நம்மளை யூஸ் பண்ணாமல் அவரை யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ப்ராஃபஸில் அவசரப்படக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இப்போ அந்த பையனுக்குன்னு போது தான் சொல்லுவேன், அது வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மூமெண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உறுதியாக இப்போ நிறுத்து. சில பேர் என்ன சொல்வார், யாருனால் எளிமை நிற்க சொல்லுன்னுவார். எளிமை நின்று அது தான் சொல்லுவார், அதுக்கு அடுத்து என்று சொல்ல மாட்டார். அதான் விசுவாசம் வரும். யாருனால் எளிமை நிற்க சொல்லுவார், எளிமை நிற்க சொல்லிடுவேன். அப்போ சொல்லுவேன் நான், ஆண்டவர் தான் சொன்னாருங்க, ஆனால் என்ன சொல்லப்போ எனக்கே தெரியாதுன்னுவேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசுவார், இப்படி சொல்லுன்னுவார், அப்படி சொல்லுவேன் நான். கர்த்தருடைய நான் மேம்பட சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்கன்னு சொல்லலை. நான் அறநாள் ஆண்டவர் பயன்படுத்துவார்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். என்னையும் பயன்படுத்துகிற உங்களையும் பயன்படுத்துவார்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு தவறான இது சொல்கிறது கொஞ்சம் அவசரப்பட்டு அவங்களே சொல்லிடுறோம். அந்த அவங்களுடைய திங்கிங்லேயே பயபக்தியோட சொல்லணும். நம்ம தவறாமல் சொல்லிடக்கூடாதுன்ற பயம் இருக்கும். டிஜி செங்கல் அழகாக சொல்லுவார், காட் இஸ் ஃப்ரெண்ட்லி பட் டோன்ட் மேக் ஹிம் ஃபெமிலியர். நண்பனோட பேசுகிறாங்க, அவர் மேலே தோல் மேலே கைப்பற்றக்கூடாதுல்ல. ஆண்டவர் தான், நம்ம மனுஷன்தான். பரிசுத்தரின் அறிவே அறிவு, நம்ம அறிவு குறைவு உள்ளதுன்னு நீதிமொழிகளில் சாலமோன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ரொம்ப தாழ்மையாக இருந்து ஆண்டவர் சொல்கிறக்கூடிய ஒரு காரியம் அந்த ஒரு காரியத்தை ஒன்று சொல்லணும், இன்னொரு காரியம் சொல்லுவோம் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இப்படி சொல்லலாம், இப்படி சொன்னால் இப்போ நம்மளை பெருசாக பார்ப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அந்த சுயம் இருக்கக்கூடாது. சுயம் எந்த அளவுக்கு இருக்குதோ ஆண்டவர் இடப்பட முடியாது. சுயம் உடைய தான் ஆண்டவர் நல்லா நம்மளோட மூலமாக வெளியே வர முடியும். சிமித் விகில் சொல்லுவார், ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் அழுக்கு இருக்குது, அதில் போய் பால் எவ்வளோ ஊற்றினாலும் அந்த அழுக்கு சேர்ந்தான் வரும். இந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் ஊற்றுற பால் தெளிவாக இருக்கும்னு சிமித் விகில் சொல்லுது. அது மாதிரி நம்ம எம்டியாக இருக்கணும். ஆண்டவரே என்னை மறைத்து கொள்ளும், முழுமையாக நீர் வெளிப்படும் அப்பான்னு. நான் போகும்போது அவங்க என்ன பேசணும்னு கேட்க மாட்டேன். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அங்கே வேணும். எல்லாரும் இயேசு என்னோட பேசினார்னு சொல்லணும். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும் அப்பான்றதான் நான் எங்கிக்கிட்டே இருப்பேன். நான் பாடும்போது அதுதான், என் தனி ஜபத்திலையும் பாடும்போதும் என்ன பாட்டை பாட ஆண்டவரேன்னு கேட்பேன். ஏன்னா என்ன பாட்டை பாடினா தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் வருவேன்றது அவருக்கு தெரியும். இந்த பாட்டை பாடுன்னுவார். முதல் ஜபமே எப்படி நான் ஜபிக்கணும், எதற்காக ஜபிக்கணும் கற்றுத்தார ஆண்டவரே, எப்படி நான் ஜபிக்கணும் ஆண்டவரேன்னு கேட்பேன். அப்படி கேட்டு தான் நான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஜெபிச்சு அப்படியே பழகினேன். ஓகே, அவர் பழக்கினார். அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன் நான். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, மீட்டிங்ஸ்லாம் இல்லை, இது இல்லாமல் வாரம் நீங்கள் பைபிள் ஸ்டடியும் பண்ணுறீங்களா? நான் அந்த கூகுள் மீட்டில் சரி எவ்ரி சண்டே ஈவினிங் 5 to 7 சொல்லி பைபிள் ஸ்டடி. அது யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். யாருனாலும் ஜாயின் பண்ணலாம். மீட்டிங் இந்த வரங்களை குறித்த மீட்டிங்ஸ் வந்து நீங்கள் எதுவும் பொதுவாக நடத்துகிறீங்களா இல்லை யாராவது அழைச்சா நீங்கள் போய்? நானாக நடத்தினேன் ஒரு காலகட்டம். நான் அப்போ நிறைய பேர் அழைக்கும் போது அவங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 நாளோ 4 நாளோ அப்படி நடத்துகிறேன் நான் பரிசுத்தாவின் வரங்களை. ஸோ இந்த புக்லேயும் நிறைய உங்கள் அனுபவத்தை பைபிள் ரிசர்ச்சோட பண்ணியிருக்கிறீங்க. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகாக கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்குறதுன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். ப்ரைஸ் எல்லாம்.